நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசியசி அசியசி மாவ சிவ. இயற்கையாகவே எல்லாரும் ஒவ்வொரு பாதையில் செல்வார்கள். ஒரு சிலர் ஆன்மீக பாதையில் சென்று ஒரு வெற்றியை அடைவார்கள். ஒரு சாரர் கடின உழைப்பை நம்பி ஒரு சாரர் வெற்றி அடைவார்கள். ஒரு சாரர் பகல் கனவு கொண்டே வெற்றி அடைவதற்கு முயன்று கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இடையில ஒரு நண்பர் வராரு, நீ இந்த மாதிரி இந்த ஸ்லோகனை சொல்லி பார்ப்பா, உனக்கு இது இத்தனை நாள் இந்த மாதிரி நடக்கும், நல்லது நடக்கும், ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. அதை வச்சு ஒரு சாரர் ட்ரை பண்ணி பார்க்கிறார்கள். அந்த ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு சில எழுத்துக்கள் தவறுகள் இருக்கும், அல்லது நம்ம சொல்லக்கூடிய பீஜ மந்திரங்கள் கொஞ்சம் மாற்றம் கூட இருக்கலாம். வேற்றொரு லாங்குவேஜ் நம்ம சொல்லும் பொழுது வாங்கங்கிறதுக்கு தெரியாம வாடான்னு கூட சொல்லலாம், அல்லது வாடின்னு கூட சொல்லலாம். புதுசா கத்துக்கும் பொழுது அப்படிதான் இருக்கும். இருக்கட்டும், தவறுதும் இல்லை. ஆனால் அந்த மந்திரங்களுக்கு சில சாப நிவர்த்தி அப்படின்னு இருக்கு. ஒரு சில முனிவர்கள் ஒரு சில மந்திரங்களை சொல்லி ஒரு கட்டு போட்டு வச்சிருப்பார்கள். அந்த மந்திரங்களை எவரும் ஒழிக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அவ்வாறு சொல்லப்பட்டால் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும் சொல்லிட்டு ஒரு கட்டு போட்டிருப்பார்கள். அந்த கட்டை உடைக்கப்பட வேண்டும். மந்திரங்களுக்கு சாப நிவர்த்தி. எப்படி இந்த மரம் செடி கொடிகளுக்கு சாப நிவர்த்தி செய்துவிட்டு அந்த செடியை பிடுங்கி அந்த பச்சிலையை சாப்பிடும் பொழுது பூர்ணமாக ஒரு சில வியாதிகள் குணமாகும் என்பது நிதர்சனம். அதுபோன்று மந்திரங்களுக்கும் சாப நிவர்த்தி இருக்கின்றது. அந்த மந்திரத்தை இப்போது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வருகிற 9ஆம் தேதி 9/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 2 மணிக்கு டைரக்ட் லைவ். அந்த டைரக்ட் லைவ்ல என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஸ்து சம்பந்தமான கருத்துக்கள், நியூமராலஜி சம்பந்தமான கருத்துக்கள், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு அதுல வரக்கூடிய சில முக்கியமான கேள்விகளை ரத்தின சுருக்கமாக கேட்கப்படலாம். அதற்கு ஒரு கொஸ்டனுக்கு இவ்வளோ அப்படிங்கிற சொல்லி ஒரு ஃபீஸும் இருக்கு. அது 9944439027 இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. பிரியரா புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க செலவு பண்றதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா உண்டு. அதே போன்று 9/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 7 மணி அளவில் ஜூம் கிளாஸ் இருக்கு. அந்த ஜூம் கிளாஸ்ல ஒரு மனிதன் எவ்வளவுதான் உழைத்தும் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியல, மூதாதையரோட அனுகிரகம் கிடைக்கப்படவில்லை, தலைமுறையா ஒரு 3-4 தலைமுறையா நாங்க இதே மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்கோம், அல்லோல் பட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம், தொந்தரவுல இருக்கோம், எங்களால மேல வர முடியல அப்படிங்கும் பொழுது நம்ம கூர்ந்து யோசனை செய்து பார்த்தால் வருடத்திற்கு ஒரு முறையாவது மூதாதையருக்காக நம்முடைய இந்து பாரம்பரியத்தில் இந்த சில வரைமுறைக்குட்பட்ட சிராத்தங்கள் இருக்கின்றன. இதை எப்படி நீங்களே செய்யலாம், அல்லது ஒரு புரோகிதரை செய்யலாம், எப்ப செய்யணும், எப்ப செய்யக்கூடாது, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அந்த சிராத்தம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு நாம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல ஒரு வருடம் நீங்க செஞ்சு பாருங்க. அந்த மூதாதையரோட அனுகிரகம் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. 100% கிடைத்தே தீரும். நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது நல்லது நடக்கும். அதை நம்ம விளக்கமா 1 hour நம்ம ஜூம் கிளாஸ்ல பேசுறோம். இது ரொம்ப பயனுள்ள கருத்து, யாரும் அதிகமாக பேசாத கருத்து. அதனால உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் கண்டிப்பா அந்த ஜூம் கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆகிக்கலாம். அதற்கும் 9944439027 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு சந்தேகத்தை பூர்த்தி செய்யறாங்க. அடுத்த நாள் புதன்கிழமை 10/6/2026 அன்று சேலத்தில் டைரக்ட் கன்சல்டிங் இருக்கு. ஒரு சில கேள்விகளை நாம் பகிரங்கமாக டிவியில பேச முடியாது. ரகசியங்கள் அனைத்தும் 100% காப்பாற்றப்படும். அப்போ ஒரு சில நிறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், சில கருத்துக்களை நம்ம டிவியில பேச முடியாம இருக்கும். அப்படி இருக்கவங்க நீங்க கண்டிப்பா டைரக்ட் கன்சல்டிங் எடுத்துட்டு நீங்க என்ன மீட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு. இப்ப இந்த சாவ நிவர்த்திக்காக சொல்லப்பட்ட மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஓம் அங் உங் சிங் க்ளீம் ஹ்ரீம் அவ்வும் சகல மந்திரங்களின் சாபங்கள் நசி மசி ஸ்வாஹா. இன்னொரு முறை சொல்றேன். ஓம் அங் உங் சிங் க்ளீம் ஹ்ரீம் அவ்வும் சகல மந்திரங்களின் சாபங்கள் நசி மசி ஸ்வாஹா. சோ தினந்தோறும் இதை 45 முறை நீங்க சொல்லப்பட வேண்டாம். இது ரெகுலரா டெய்லி நம்ம சொல்ல 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 காதால் கேட்கக்கூடிய மந்திரங்கள் கூட அதுல சில தவறுகள் இருந்தால் கூட நம்மள எதுவும் எஃபெக்ட் பண்ணாது. ஒரு ஃபில்டர் போட்டுக்கிற மாதிரி. சோ நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடந்தே தீரும். எதையுமே நம்ம நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செய்தால் மட்டும்தான் அந்த காரியம் பலித்தமாகும். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மவ சிவ.